திங்கட்கிழமை விடியிற விடியல் அந்த உதிக்கிற சூரியன் நல்லபடியா உதிக்கணும்ல. பாறைகளுக்கு மத்தியில் உதிக்கக்கூடிய அந்த உதய சூரியன் நல்லபடியா திங்கட்கிழமை உதிக்கணும்னா நம்ம தரமா திங்கட்கிழமை எக்ஸாமுக்கு தயாராகணும்ல. ஆமா, மார்ச் 2ஆம் தேதி இன்னும் சரியா 3 நாள் கூட கையில இல்ல. ஓகேவா? இந்த 3 நாளை வச்சுக்கிட்டு 12th தமிழ் எக்ஸாம்ல நீங்க 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கணும்னு காத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்ப உங்களுக்கான வீடியோ தான். மொத்தம் நம்ம இந்த 12th தமிழ் எக்ஸாமுக்காக கிட்டத்தட்ட ஒரு 8 வீடியோ மேக் பண்ணி வச்சிருக்கோம். 8 வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்து இறக்க போறோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2ல இருந்து 3 வீடியோ போடுறோம். ஆல்ரெடி நேற்று நைட்டு லைவ் போட்டாச்சு. டெய்லியுமே நமக்கு லைவ் இருக்கு. ஓகேவா? அதனால யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே. இப்ப என்ன சம்பவத்தோட வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அதிரபுதரான சம்பவம் தான். அந்த சம்பவம் என்னன்றதை பாக்கிறதுக்கு முன்னாடி, அந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய அந்த இம்பார்ட்டன்டான விஷயம் என்னது? நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க வேண்டும். அப்பதான் எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஆல்னுக்குள்ள அந்த ஐக்கான் என்ன பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் கிடையாது, அப்பைக்கு அப்ப எல்லா வீடியோஸுமே நம்ம இன்ஸ்டால பாத்தீங்கன்னா போஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். நேத்து நம்ம நைட்டு இன்ஸ்டால போட்ட பர்டிகுலரான ஒரு வீடியோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் போயிருக்கு. அப்ப நம்மளோட இன்ஸ்டா வீடியோ எவ்வளவு வைரலா போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அதனால தயவு செய்து கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ்க்குள்ள 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அந்த வீடியோ. நீங்க நம்மளோட இன்ஸ்டா பேஜை இன்னமும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்னொன்னு இருக்கு, வாட்ஸ்அப் சேனல். ஓகேவா? இந்த சேனல்ல தான் நான் அப்பப்ப பசங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அவங்க என்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்றதை கேட்டு அப்ப அதுக்கேற்ற மாதிரியான எல்லா வீடியோஸையும் அப்டேட்டோட கொண்டு வந்து. அப்ப நீங்களும் என்ன பண்ணிக்கணும், அந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கணும். மறக்காம ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே, ரைட். இப்ப கமிங் மண்டே என்ன நடக்க போகுது? பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2ஆம் தேதி. நீங்க எல்லாரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த அந்த நாள் வரப்போகுது. அந்த நாளை தரமானதா பண்ணணும்ல. நம்ம கிட்டத்தட்ட மேஜர்ஸ்க்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேஜர்ஸ் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு வச்சிருக்கும் போது இந்த லாங்குவேஜ் பேப்பர் தமிழ நல்லா பண்ணணுமா இல்லையா? பிரெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காகவும் நம்ம வீடியோ இறங்க போறோம். ஓகேவா? எந்த ஒரு சேனலும் பிரெஞ்சுக்காக வீடியோ போட, பட் நம்மளும் பிரெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வீடியோ கொண்டு வர போறோம். ஓகேவா? 90 அவுட் ஆஃப் 90 பிரெஞ்சுல எடுக்கிறது எப்படின்றத கொண்டு வர போறோம். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நீங்க இருந்தீங்கன்னா, உங்களோட பிரெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் சீக்கிரமா 1 or 2 டேஸ்ல வீடியோ வரப்போது. 90 அவுட் ஆஃப் 90 பிரெஞ்சுல எப்படி எடுக்கிறதுக்கான அந்த முழுமையான வீடியோ அவங்களுக்கு வரப்போகுது. சரி, ரைட். இப்ப என்ன விஷயம் அப்படின்றத பாத்தீங்கன்னா 12th தமிழ்ல நம்ம இன்னைக்கு டாப் 6 மார்க் பார்க்க போறோம். ஓகேவா? டாப் 6க்கான நெடுவினாக்களை பார்க்க போறோம். ஓகேவா? நெடுவினாக்கள் நம்ம 3 பகுதியா இருக்கு 12th தமிழ் பொறுத்த வரைக்கும். ஒன்னு கொஸ்டின் நம்பர் 44, இன்னொன்னு கொஸ்டின் நம்பர் 45, இன்னொன்னு கொஸ்டின் நம்பர் 46. ஓகேவா? இந்த 3 நெடுவினா தான் டாப் 6 ஆஃப் நெடுவினாக்களா இருக்கு. இந்த டாப் 6 நெடுவினாக்கள் பாத்தீங்கன்னா புக் பேக் ஆர் புக் இன்சைடுன்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா செலக்டிவா 12 நெடுவினா கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இந்த 12 நெடுவினா நீங்க படிச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா அந்த 3 நெடுவினாவை அட்டெண்ட் பண்ண முடியும். யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல இருந்து தான் கேட்பான், இதுல இருந்து தான் வரப்போகுது. இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப உடனே கமெண்ட் பண்ணி யாரும் இன்னைக்கே சொல்லுங்க எல்லாம் கேட்காதீங்க. எல்லா சுவாரஸ்யத்துக்கும் என்ன இருக்கு, ஒரு நேரம் காலம்னு இருக்குல்ல. அதே மாதிரிதான் கம்மிங் சண்டே திங்கட்கிழமைக்கு முந்தின நாள் நைட்டு கரெக்டா சரியா 12:05க்கு ஒரு வீடியோ வரும். 12:05க்கு சொல்றேன், நைட்டு 12:05க்கு சண்டே நைட்டு ஒரு வீடியோ. அதுல டைரக்டா அக்யூடா 2 கொஸ்டின் ஃபார் நெடுவினா ஃபார் செயல், 2 கொஸ்டின் ஃபார் நெடுவினா ஃபார் உரைநடை, 2 கொஸ்டின்ல ஒரே கொஸ்டின் ஃபார் கதை சொல்றேன். இப்ப வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேட்டேன்னா சத்தியமா சொல்ல மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12:05க்கு வெயிட் பண்ணிக்கோ. ரைட்டா? சரி, இப்ப என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்குள்ள போயிடலாம். 44 செயல் நெடுவினா 4 கொஸ்டின். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 1 45, 4 நெடுவினா உரைநடை, 46 கதை. ஓகேவா? ஒரே ஒரு விஷயம் தான்ப்பா, என்னதான் படிச்சாலும் அதை கரெக்டா எழுதணும்ல. இப்ப மாப்பிள்ளையும் ரெடி, பொண்ணும் ரெடி. ஓகேவா? தாலியும் ரெடி, மண்டபம் ரெடி, ஐயரும் ரெடி. ஓகேவா? ஆனா அங்க கல்யாணம் நடக்கணும்ல. அந்த கல்யாணத்துக்கு என்ன வேணும்? மாப்பிள்ளைக்கு மனசு வேணும், பொண்ணுக்கு மனசு வேணும். கடைசி நேரத்துல மாப்பிள்ளை மனசு மாறிட்டா, மாப்பிள்ளை ஓடி போயிட்டா, பொண்ணு மனசு மாறி பொண்ணு ஓடி போயிட்டா, கல்யாணம் நடக்குமா? அதே மாதிரிதான் இந்த சீப்பை ஒழிச்சு வச்சு கல்யாணத்தை நிறுத்தின கதை மாதிரி இங்க ஒரு விஷயம் இருக்கு. எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் பர்டிகுலரா தரமா எழுதி அந்த 100 மார்க், அதாவது 90 மார்க் ஒண்ணு 100 கீழே கமெண்ட் பண்ணிடுறாங்க.
பாருங்க 10 மார்க் இன்டர்னல் சேர்த்துக்கோங்க. அந்த 90 அவுட் ஆஃப் 90 உங்களுக்கு எடுக்கணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. யாருக்குதான் அந்த ஆசை இருக்காது? ஓகேவா? லாஸ்ட் இயர் 12th தமிழ்ல பாத்தீங்கன்னா 132 பேர் 12th தமிழ்ல ஸ்டேட் தமிழ்ல சென்டம் எடுத்திருக்காங்க. அந்த கவுண்ட்டுக்குள்ள நீங்களும் ஒரு ஆள் ஆகும்னா அதுக்கு ஆன்சர் பிரசன்டேஷன் வேணும். ஒவ்வொரு ஆன்சர் எப்படி எழுதணும்? ஃபார் எக்ஸாம்பிள், செய் நன்றி அறிதலை அறம். இந்த கொஸ்டினை எப்படி எழுதுனா அந்த 6 மார்க் கொடுப்பாங்க. எப்படி ஒருவேளை குறிப்பிட்டதுக்கு எத்தனை மார்க் போட போறாங்க, முன்னுரைக்கு எவ்வளவு மார்க் போட போறாங்க, முடிவுரைக்கு எவ்வளவு மார்க் போட போறாங்க, துணை தலைப்புகளுக்கு எவ்வளவு மார்க் போட போறாங்க, இந்த கொஸ்டினுக்கு எத்தனை திருக்குறள் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? திருக்குறளோட பொருள் மட்டும் எழுதினா போதுமா, இல்ல திருக்குறளை மட்டும் எழுதினா போதுமா? இந்த மாதிரி எல்லா டவுட் இருக்கதானே செய்து உங்களுக்கு. இதுக்காகவே தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு கைடோட வந்திருக்கோம். அது நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கான சூப்பர் கைட். 12th தமிழ் மட்டும் இல்ல, 12th இங்கிலீஷ் மட்டும் இல்ல, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் மேக்ஸ், சயின்ஸ் குரூப்ல இருக்கக்கூடிய மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். 12th பப்ளிக் எக்ஸாமுக்கான சூப்பர் கைட் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அந்த சூப்பர் கைட்ல தான் எல்லா சீக்ரெட்டுமே இருக்கு. ஓகேவா? அந்த சீக்ரெட்டான அந்த சூப்பர் கைட் உங்களுக்கு வேணுமா? மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க. வெறும் 150 தான். ஒரு சப்ஜெக்டோட பிரைஸ் 150 தான். நம்ம எவ்வளவோ வாங்கி சாப்பிடுறோம். டெய்லி நைட் நீங்க வாங்கி சாப்பிடுற சிக்கன் ரைஸோட ரேட்டே 150 ரூபாய். ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டு அது காலையில காணாம போக கூட அந்த ரைஸோட ரேட்டே 150னா இது வாழ்க்கையா மாறக்கூட அந்த மார்க். ஓகேவா? அந்த மார்க்குக்கு ஒரு 150 ரூபாய் செலவு பண்ணி வாங்கல என்ன குறைஞ்சு வேற போறோம். ஓகேவா? அக்யூர்டான மெட்டீரியல். புக் இன்னர் 1 மார்க், புக் பேக் 1 மார்க், புக் பேக் 2 மார்க், புக் இன்னர் 2 மார்க், புக் பேக் 4 மார்க், புக் இன்னர் 4 மார்க்னு சொல்லிட்டு நெட்டிவினா 6 மார்க். எல்லாமே அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இதுல ஒரு சம்பவம் இருக்கு. அது என்ன தெரியுமா? அந்த 3 கொஸ்டின் பேப்பர். எந்த 3 கொஸ்டின் பேப்பர்? அந்த 3 கொஸ்டின் பேப்பர். இதுதான் க்ளூ வேர்ட். புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டா நீங்க தான் பெரிய பிஸ்தா. அந்த 3 கொஸ்டின் பேப்பர் உங்க கையில இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க தான் அந்த ஹீரோ. அதனால மறந்துக்காதீங்க. இது எல்லாமே சேர்த்து நம்ம ரெடி பண்ணிருக்கதான் 12th தமிழுக்கான அந்த சூப்பர் கைட். அந்த சூப்பர் கைட் வெறும் 150 ரூபீஸ் தான். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சரி கீழே வீடியோ கீழேயும் உங்களுக்கான அந்த ஜிபே நம்பர் 2 ஜிபே நம்பர் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜிபே நம்பருக்கு லிமிட் முடிஞ்சிச்சுன்னு மெசேஜ் வந்தா செகண்ட் ஜிபே நம்பருக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஜிபே பண்ணிட்டு எந்த நம்பருக்கு ஜிபே பண்ணீங்களோ அதே நம்பருக்கு உங்களோட ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணி 12th தமிழ் கைடு கேட்டீங்கன்னா உங்களுக்கான கைடு உடனே PDF சென்ட் பண்ணுவாங்க. தெளிவா சொல்றேன், இது PDF ஒன்லி தான், புக்லெட் கிடையாது. வீடியோ தெளிவா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அகாடமிக்ல நம்ம புக்லெட்ஸா கைட் சென்ட் போறோம். இப்போதைக்கு PDFs அவைலபிளா இருக்கு. இது தமிழுக்கு மட்டும் இல்ல, எல்லா சப்ஜெக்ட்டுக்கு இருக்கு. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ நீங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க. சரி, ரைட். அப்பா ரொம்ப பெரிய இன்ட்ரோடக்ஷன் நினைக்கிறேன். டைரக்டா கொஸ்டினுக்குள்ள போயிடுறேன். 44 இந்த 44ல ஆ போடணும்பா. 44ல ஆ போடணும்பா. போடாம விட்டுட்டாங்க எழுதுனவங்க, நீங்க போட்டுக்கோங்க. 44ல ஆ. ஓகேவா? இந்த ஆ போடணும் தலையெழுத்தே மாறிடும். ஏன்னா எவ்வளவு சொன்னாலும் போடாத கூட்டம் ஒண்ணு இருக்கு. நீ என்னதான் படிச்சு வண்டையா படிச்சு எழுதினாலும் பேப்பர்ல பிரசன்ட் பண்றதுக்கு நான் தான் சொன்னேனே எதுக்கு எந்தெந்த செக்ஷனுக்கு எவ்வளவு மார்க், அந்த மார்க்கிங் ஸ்கீமோட தான் நம்மளுடைய மெட்டீரியல், நம்மளுடைய கைடு ரெடி ஆயிடுச்சு. சரி, ஓகே. 44ல இம்பார்ட்டன்ட் பாத்துடலாமா? சடசன்னு பாத்துடலாமா? 4 கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1, செய் நன்றி அறிதலை அறம். ஷார்ட்டா சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. செய் நன்றி அறிதலை அறம். கொஸ்டின் நம்பர் 2, சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும். சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும். இதுக்கு இன்னொரு கொஸ்டின், வெகுளி. வெகுளாமை குறித்து வள்ளுவர் கூறும் கருத்தியாது. இந்த கொஸ்டினுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வெகுளாமை குறித்து வள்ளுவர் கூறும் கருத்தியாது. ஓகேவா? 2 கொஸ்டின் சொல்லிட்டேன். 3வது கொஸ்டின், அறிவுடைமை வாழ்வில் உயர்வுக்கு துணை நிற்கும். அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும். அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும். 3வது கொஸ்டின். 4வது கொஸ்டின், திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம் என்பதை நிறுவுக. திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் என்பதை நிறுவுக. 4 கொஸ்டின் ஆயிடுச்சு. இந்த 4ல இருந்து தான் ஒரு கொஸ்டின் வரும். 100% அடிச்சு சொல்றேன். இது 4ல இருந்து 1 வரப்போகுது. இது எல்லாத்தையும் கரெக்டான பர்ஃபெக்டா எழுதணும்ல, வித் ஆன்சர் எழுதணும்ல, பக்காவான குறிப்பிட்டு எழுதணும்ல, அதுக்கு நம்ம சூப்பர் கேள்வியும் பை பண்ணிக்கோங்க. ஓகே. 2வது நம்மளுடைய உரைநடை நெடிவினா பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 45ல ஆ அல்லது ஆல வரப்போகுது. ஓகேவா? மொத்தம் 4 கொஸ்டின். அந்த 4 என்னன்னு பாத்துடலாமா? குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் எவ்வாறு உருவாகிறது என்பதை எழுதுக. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் எவ்வாறு உருவாகிறது என்பதை எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற கற்றல் கற்பித்தல் முறைகளை குறித்து எழுதுக. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற கற்றல் கற்பித்தல் நடைமுறைகளை குறித்து எழுதுக. 2வது கொஸ்டின். 3வது வினா, நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறையன்பு
கூறும் கருத்துக்களை எழுதுக. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை எழுதுக. நான் ஸ்பீடா சொல்லிட்டு போறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா அடுத்து இன்னொரு வீடியோ எடுக்கணும், அதெல்லாம் ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாமே லிங்கா கொடுத்துருக்கோம், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 4வது கொஸ்டின், நீங்கள் வியந்து பார்த்த நகரம் பற்றி எழுதுக. நீங்கள் வியந்து பார்த்த நகரம் பற்றி எழுதுக. நீங்கள் வியந்து பார்த்த நகரம் பற்றி எழுதுக. 4 கொஸ்டின் உரைநடை. இந்த 4ல இருந்தா ஒண்ணு உங்களுக்கு ஷுவரா வரப்போகுது. ஓகே, அடுத்து அந்த ஃபைனல் நம்ம பார்க்க வேண்டியது கதை. கொஸ்டின் நம்பர் 46, வினாயன் 46. ஆ என்பது ஆவில் கேட்கக்கூடிய அந்த முக்கியமான வினா. 4 கதைகள் இருக்கின்றது. 4ல இருந்து ஒரு கதை கட்டாயம் வரப்போகுது. முதல் ஒன்று, பாரதியின் கடிதம். பாரதியின் கடிதத்தில் உள்ள மொழிப்பற்று சமூக பற்று குறித்து எழுதுக. பாரதியின் கடிதத்தில் உள்ள மொழிப்பற்று சமூக பற்று குறித்து எழுதுக. ஓகேவா? 2வது ஒண்ணு, பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலங்களை எழுதுக. பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன்களை குறித்து எழுதுக. 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின், நடிகர் திலகத்தை பற்றி விவரிக்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்க்கை முறைகளை பற்றி விவரிக்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி விவரிக்க. 4வது கொஸ்டின், சூரியனை பிரசவிக்கும் பாறை குறித்து எழுதுக. சூரியனை பிரசவிக்கும் பாறை குறித்து எழுதுக. இந்த 4 கதையில இருந்து தான் ஒரு கதை கண்டிப்பா உங்களுக்கு கேட்க போறாங்க. சரி, ரைட்டு. இப்ப இது எல்லாத்தையும் கொஸ்டின்ஸா கொடுத்தாச்சுல, இது எல்லாமே ஆன்சரா இருக்கிறதா நம்மளுடைய சூப்பர் கைடு. இன்னும் வாங்காம இருந்தா வாங்கிருங்க. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு சாயங்காலம் சரியா 5 மணிக்கு ஒரு வீடியோ வரப்போகுது. இன்னைக்கு சாயங்காலம் சரியா 5 மணி வேணாம், 4 மணி வச்சுக்கலாமா? சரி, 4 மணிக்கு. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு சரியா தரமான இன்னொரு வீடியோ இருக்கும். அது என்ன தெரியுமா? இந்த 4 கதை இருக்குல்ல, இந்த 4 கதை, இந்த 4 கதைய நீங்க படிக்காமலே எழுதலாம். இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? நீங்க 4 கதையை படிக்கவே வேணாம், அந்த வீடியோ பார்த்தா மட்டும் போதும். அப்படி ஒரு தரமான வீடியோ வரப்போற. கதைக்கு குறிப்பு சட்டகம், கதைக்கு கதை மாந்தர்கள், கதைக்கு கதையின் ஆசிரியர் பெயரு, இது எல்லாமே சேர்த்து 4 கதையும் நீங்க படிக்கவே வேணாம். ஓகேவா? அந்த 4 கதைக்கும் அந்த வீடியோ பார்த்தா மட்டும் போதும். நீங்க அப்படியே எக்ஸாம் எழுதுற மாதிரி அந்த வீடியோ இன்னைக்கு சரியா 4 மணிக்கு வரப்போது. வெயிட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நைட்டு சரியா 8 மணிக்கு நமக்கு திருப்பி லைவ் இருக்கு. அந்த லைவ்ல நாளைக்கு நம்ம படிக்க வேண்டிய சிறுவி நாட்கள் பத்தி நம்ம வாங்க போறோம். அதனால இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock வீடியோவும் இன்னைக்கு நைட் கூட அந்த 8 o'clock லைவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.